யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? நான் வாழ பிறந்தவன் கிடையாது, நான் சாக பிறந்தவன். அதை தெரிந்தது மலை மலை மீது ஏறி என் உயிரை மடித்துக் கொள்கின்றேன். இறைவா, இந்த பாவி எங்கம்மா நடந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருந்தமா, நான் இருக்கும்போது சாகக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், உன்னை காப்பாத்துறமா. இந்த பொல்லாத உலகத்தில் இந்த பாவிக்கு வாழதான் இடம் கிடையாது, சாக கூட இடம் கிடையாது. ஏமா சாகணும்? என்னம்மா என்ன 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 நடந்துச்சு? என்ன என்னம்மா? இடுப்பு வலிக்குது. பாட்டி என்ன பாரு பாட்டி. ஐயே அம்மா, இடுப்பு வலிக்குது, வலி தாங்க முடியலையே. ஐயோ அப்பா அம்மா அம்மா. என் பேரு சொன்ன புலி உதங்கும் பாரு, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே. மம்முட்டி என் பேரு சொன்ன புலி உதங்கும் பாரு. இந்த ஊர்ல ஒரு 45 ஆடு வச்சுக்கிறேன். ஆடு நம்ம சுத்தி வரதே பெரிய வேலையா போச்சு. எங்க அண்ணன் மட்டும் என் ஊர்ல கேக்குறா. அவங்க ஊர்ல தாங்க. ஐயோ நல்லா நாங்க சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிட்டாப்பா. எங்க அண்ணன் பாவம் என் தலைமையில கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்தான். இவனை பெத்தவனே எங்க அண்ணி புண்ணி போய் சேர்ந்தான். அண்ணில இவனை வச்சு நான் மறப்பா. சந்தோஷமான விஷயம். 2 லட்ச ரூபா ஆயிரம் திருமணம் பண்ணி வைக்கணும். ஒரு நல்ல ஒரு பொண்ணா கொண்டு வந்துக்கிறா. பரவாயில்ல. பொண்ணுக்கு போந்து போந்துக்குதே. போந்து போய் தண்ணி வந்துட்டா. உனக்கு பூ பூ போண்டா ஆபத்து இட்டு வந்துட்டா. அந்த அம்மாவை நீ வச்சுக்கின உட்கார வச்சு காப்பாற்றணும். இதுப்பா நீ நீ வச்சு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு பேர் என்னம்மா? பேர் வைக்கலையா? இந்த குழந்தை செக்க சிவன். இந்த குழந்தைக்கு பேர் என்ன? ரோஜா. நம்மளுடைய வேலை. இந்த உலகத்தை பார்க்க ஒளி கொடுத்தா எனக்கு இதற்கு கைமாறாக நான் என்ன தருவதே? எந்த கைமாறும் செய்ய வேண்டாம். என்னை காதலித்து கட்டி எடுத்து கன்னத்தில் ஒரு முத்தம் விட்டாலே போதும். எனக்கு கண் கொடுத்த கடவுள் நீ. உன்னை போய் நான் காதலிக்கலாமா? போது நேரத்துக்கு கடவுளாவது என்ன காதலிக்க முடியாதா? ஏன் வேண்டாம்? எதுக்கு வேண்டாம்? என்ன விஷயம்? எனக்கு கண் கொடுத்த கடவுள் போல நான் காதலிக்கிறேன். சரி, நான் உனக்கு கண்ணு கொடுத்தல, அப்ப எனக்கு காதலி. கண்ணு கொடுத்தா காதலிக்கணுமா? ஆமா, ஒரு பரிசு தானே, காதலிச்சு தான் ஆகணும். என்ன? உனக்காக யாராவது ஒரு ஆடவர் பிறந்திருப்பார், அவரை பார்த்து திருமணம் செய்து கொள். அது இருக்கட்டுங்க, காதலிக்க முடியுமா முடியாதா? நீ பாவம். இந்த பாரு, நீ காதலிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னொரு பேஷன் உன்னை பார்த்தா பாவாகுது. விநாயகர் மாதிரி எப்படி பாவம். எனக்கு காதலிக்க முடியுமா முடியாதா? வேண்டவா பள்ளி ஏறினா தானே பள்ளி அறிந்தால் பாரி ஜதப்பும் கத்தி
காதலிக்க முடியுமா முடியாதா? உன்னை காதலித்து தான் ஆக வேண்டுமா? ஆமாங்க. ஒரு விருப்பம் இல்லாத பெண்ணை காதலிப்பது மகா தவறு. ஆமா. நீ ஏன் என்னை விருப்பப்பட்டு காதலிக்கிறாய்? அதனால் இந்த உலகத்தை பார்க்க ஒளி கொடுத்தாய் எனக்கு. அதற்கு நன்றி கடனாக நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்ப எப்படி வந்துச்சு காதலே? என்ன பண்றது அந்த காதல்? புவனேஸ்வரி, இந்த இனிமையான நேரத்தில் உன்னை பார்க்கும் போது எப்படி மலர்களை கண்களை உன்னுடைய முகத்தை பார்த்த பின்னே தாயை நேசிப்பது பாசம், கடவுளை நேசிப்பது பக்தி, அடுத்தவரை நேசிப்பது அன்பு. அன்பே, நான் உன்னை நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறேன் என்று உயிர். அப்படி சொல்லுங்க. மயக்கமே நான் இப்பேற்பட்ட நிலைமைக்கு வர காரணமாக இருந்த என் நாட்டு சிங்கமுகத்தை பழிவாங்க வேண்டும். அது மாத்திரமில்லை, அரண்மனையிலே என்னுடைய அண்ணன் அண்ணியனுடைய நிலைமைகள் என்னாச்சு அவர்களை என்னது பாட்டு படிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
வாழ்த்துக்கு பதில் சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறேன். சந்தோஷமான செய்தி சொல்ல வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்து இப்போது எனக்கு கல்யாணம். 100 ரூபாய் பெருக்கு ஒன்னே கால் ரூபாவா? நீயே வச்சுக்கோ 1.25 ரூபாய். இப்போ எனக்கு கல்யாணம் 10 கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. அதனால என் வருங்கால கணவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, பாக்குறீங்களா? மாமா சொன்ன வார்த்தை காப்பாத்தாங்கள. நான் சொன்னதை நீ முடிச்ச. நான் கல்யாணத்தை முடிக்கணும். யாரு திருமணம்? உனக்கு எனக்கு திருமணம் அல்லவா? இதுக்கு முன்பதாக கழுத்துல தாலி கட்டுவியா? நாட்டில் அவசரம் அல்லவா? கழுத்து நெச்ச கனிய சொல்லக்கூடிய வார்த்தை எப்போது கழுத்துல தாலி கட்டணும்? அப்போது நான் உன்னை மறந்துட்டேன். என்ன நீ மறந்து? என்னுடைய மனத்தில் எந்த தவறு செய்யவில்லை. அவர் அடித்து பார்வை போட்டு என் அக்கா விமலாயகி நிறமாதி அடித்து அவரை நான் ஆசைக்காரா எல்லாம் உடனே இவ்வளவு வேலை நான் செய்யணும் சொன்னா நீ சொல்லல. ஆண்டியான தலைமையில அடிச்சுட்டு நீ, மச்சனை பார்வை அடிச்சுட்டு நீ, உன்னுடைய அக்காவை அடிச்சு சித்திரவதை நீ, இவ்வளவு செய்தவன் நீ. அதனாலதான் உன உயிரோடு விடுறேன். நாட்டுக்கு சொந்தக்காரன் நானே. என்ன மறந்து வருவேன். யாரு யாரு போறா? கத்து உள்ள போகுது, கத்து உள்ள போகுது. என் நாட்டு மக்களே, என் உயிர் போது ஆம்புலன்ஸ் போன் பண்ணுது. சாவா என்னடா பாய் உனக்கு அப்பேற்படுத்து சாவன்றானா? அக்கா நீ ஹெல்ப் பண்ண பண்ணியா? ஐயோ ஐயோ ஐயோ